ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். இந்த ப்ராடக்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டை தேர்ந்தெடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எல்லாமே பிராண்டடாக பார்த்துருக்குறேன். அதாவது நார்மல் அதாவது லோக்கல் பிராண்டு இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பிராண்டாக பார்த்து தேர்ந்தெடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதில் எது பெஸ்ட்டுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்றது தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதன் மூலயமா லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி போனால் தான் அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம இது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க்கையும் நம்ம வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் ரியல் டைம் ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம வாட்ஸ்அப் சேனல் அல்லது டெலிகிராம் சேனல் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உள்ள ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் வாட்ச். இந்த மாதிரியான ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது. இது நான் வந்து ஸ்மார்ட் வாட்ச்ன்ற பேரில் ஒரு நார்மல் ஏமாந்துட்டேன் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதை விட ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, நல்ல பிராண்டு, நல்ல ஆப் சப்போர்ட் உள்ள ஸ்மார்ட் வாட்ச் தேர்ந்தெடுத்துருக்கிறேன். அதெல்லாம் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய நம்ம ஸ்மார்ட் வாட்ச் என்ன ப்ரைஸ்லன்னு கேட்டிங்கன்னா, அண்டர் 5000 ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குற ப்ரைஸ்க்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த ஸ்மார்ட் வாட்ச். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெட்மியோட தற்போது லான்ச் பண்ண ரெட்மி வாட்ச் மூவ். இந்த ரெட்மி வாட்ச் மூவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1999 அண்டர் 2000 ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இதில் நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 600 ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கோம். 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வெறும் ஸ்மார்ட் வாட்சை மட்டும் டைம் பார்க்கறதுக்கு மட்டும் வச்சிங்கன்னா 14 நாள், அல்லது நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எனி டைம் ஒர்க் அவுட் மோடு இதெல்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் புஷ் கொடுத்தா உங்களுக்கு 7 days பேட்டரி லைஃப் வரும். அது மட்டும் இல்லாமல் 10 minutes சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 2 days பேட்டரி லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே 97% அக்யூரசி கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட்மி தரப்புலேருந்து ஒரு நல்ல பிராண்ட். ஏன்னா ரெட்மி வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட். இந்த பிராண்ட்லேருந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹைப்பர் ஓஎஸோட ரெட்மியோட ஹைப்பர் ஓஎஸோட உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. இந்த வாட்ச் வந்து ஒர்த்து என்ன பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எல்லா ட்ராக் மானிட்டர் இருக்கு. ஹெல்த் மானிட்டர், ஸ்லீப் மானிட்டர், SpO2, ஸ்ட்ரெஸ், சைக்கிள், பிரீத்திங், ஸ்டெப்ஸ், கலோரிஸ் எல்லா மானிட்டரிங்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 140+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. IP68 ரேட்டிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக ஒர்த்தான வாட்ச். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 1999 ஒரு வாட்ச் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா, இது இந்திய பிராண்ட் தான். இந்த இந்திய பிராண்டில் கேட்டிங்கன்னா இது வந்து நல்ல ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதனால் தேர்ந்தெடுச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ வாட்ச் V1, லாவாவோட ப்ரோ வாட்ச் V1. இது பார்த்தீங்கன்னா அப்படி என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 2.5D GPU இன்ஜின் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 110+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுக்குறாங்க. இதில் பெருசாக பேசப்படுகிறது கேட்டிங்கன்னா 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த வாட்சில் எந்த பிரச்சனையும் வந்தாலும். அது மட்டும் இல்லாமல் கால் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிட்னஸ்க்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் IP68 கொடுத்ததுனால வாட்டர் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பிளாக் கலர் அதுக்கப்புறம் கோல்டு கலர் 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஃபிட்னஸ்க்காகவும் இந்த வாட்ச் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக லாவான்றது ஒரு தெரிஞ்ச பெரிய பிராண்டுன்றதுக்காக லாவாவும் வச்சிருக்காங்க. லாவா இப்போ வாட்ச் செக்மெண்ட்லேயும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்சோட ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா 2399 ரூபா. எனக்கு இந்த வாட்ச் வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் சொல்றது ஒவ்வொன்றும் அந்தந்த பிரைஸை வந்து ஜஸ்டிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த பிரைஸ் தேர்ந்தெடுத்து சொல்றேன். அந்த வாட்சோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் அடுத்த பார்க்க போற வாட்ச்னு கேட்டீங்கன்னா இதே பிரைஸுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஹையரா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரெட்மி வாட்ச் 5 லைட். இது வாட்ச் 5 லைட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு ப்ரீமியமான வாட்ச். இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து 1.96 இன்ச்சு கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதில் வந்து சில ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்கும். இது வந்து பிரைஸ் வந்து 3399 ரூபா. இது கரெக்டாக ஒர்த்தான ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்க்கு இந்த வாட்சை வாங்கணும் கூட நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 150+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுக்குறாங்க. இதில் வந்து GPS இன்பில்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஓஎஸோட வந்துருது. அதனால உங்களுக்கு ஸ்டீம்லெஸ் கனெக்டிவிட்டியாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுலேயும் 600 ஸ்பீக் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ளூடூத் கிளியர் வாய்ஸ் கால் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 18 days பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொடுக்குற
பட்ஜெட்டை இந்த வாட்ச் ஜஸ்டிஃபைஸ் பண்ணும் அப்படின்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இது லேட்டஸ்டான ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 5.4 இப்போ தான் நிறையா ஃபோன்ஸில் வந்துட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் ஃபோன்ஸில் வந்து 5.3 தான் இருக்குது. அதனால் இதில் வந்து ஒர்த்து. இது 2 கலர் வேரியண்ட் வருது. ஒன்று ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒன்று பிளாக். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டருக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கூட யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் காமிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இது இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து. ஆப் சப்போர்ட்டும் இது கிளியராக இருக்குன்றதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் வாட்ச்னு கேட்டிங்கன்னா ஹானர் தரப்புலேருந்து இந்தியாவில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச், ஹானரும் நல்ல ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹானர் தரப்புலேருந்து இது பார்த்தீங்கன்னா 1.95 இன்ச்சுக்குள்ள ஆம்லெட் டிஸ்பிளே ப்ளூடூத்தோட காலிங்கோட வருது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இது வந்து 120 ஹெர்ட்ஸ் ஒர்க் அவுட் மோட் இருக்கு. இது குறிப்பாக எப்படிப்பட்ட வாட்ச்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா ரெட்மி வாட்சோட அப்கிரேட் மாதிரி இருக்கும். ஹானர் தரப்புலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வாட்டர் ரெசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் 12 days பேட்டரி லைஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் எல்லா ட்ராக்கிங் மானிட்டர் இருக்குது, எஸ்பி ஓட்டோ அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ரேட் மட்டும், எஸ்பி ஓட்டு, ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இதுலையும் இருக்குது அப்படின்னு இன்பில்டு ஜிபிஎஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் மோடு, ஹெல்த் ரெக்கமெண்ட் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட ஆப் சப்போர்ட் நல்லா கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு இருக்கும். நிறைய டேட்டாவை நம்ம தெரிஞ்சிக்கலாம். மற்ற இந்த சாதாரண வாட்ச் மாதிரி இந்த சைனீஸ் லாங்குவேஜில் கொடுத்துட்டு 4 வார்த்தையை கொடுத்துட்டு மொக்க ஆப் சப்போர்ட்லாம் கொடுக்காம ஹானர் இந்த இதில் சொல்கிற எல்லா வாட்சுமே நல்ல ஆப் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பெருசாக பேசப்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2.5D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 300 mAh பேட்டரியோட வருது. இதில் பார்த்தீங்கன்னா 550 nits பீக் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹானர் வாட்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து வாட்சை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா 12 daysக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனல் அதாவது இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதாவது ஒர்க் அவுட் மோட் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சார்ஜிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 9 daysல சிங்கிள் சார்ஜ் யூஸ் பண்ணாலே 9 daysல வரைக்கும் சார்ஜ் நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இதே செக்மெண்ட்டில் ப்ரீமியமாக எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிட்னஸ்க்காகவே நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வாட்ச் தேர்ந்தெடுத்துருக்கிறேன். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் இது என்ன பிராண்டுன்னு தெரியல. அதே போல் இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ரீமியமாகவும் ஒரு நல்ல பிராண்டோட வேணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஃபிட்னஸ்க்கான ஸ்மார்ட் வாட்ச் தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தான் அமேஸ்ஃபிட் பிபியூன்ற ஸ்மார்ட் வாட்சை தேர்ந்தெடுத்துருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்காகவே நல்லா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்சை நான் ஏன் தேர்ந்தெடுத்துருன்னு கேட்டிங்கன்னா மெயினாக ஃபிட்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக தான் இந்த அமேஸ்ஃபிட்டை தேர்ந்தெடுப்பாங்க. இது வந்து 9 days பேட்டரி லைஃப் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ்க்காக எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்றவங்களுக்காக தான் இது. மற்றபடி இது எல்லாருக்காகவும் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்காகவும் கிடையாது. இது ஒரு ஃபிட்னஸ்க்காக ரொம்ப ஃபிட்னஸ் அக்யூரஸியாக இருக்கணும், ட்ராக்கிங்லாம் கரெக்டாக இருக்கணும், ஆப் சப்போர்ட் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது வந்து நல்ல ரைட்டிங்கோட வாட்ச். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா பிபியூ கிட்டத்தட்ட 4000 சொச்ச ரூபாய்க்கு வருது, 4072 ரூபாய்க்கு வருது ஆஃபரில். ஒன்லே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுல பெஸ்ட் அண்ட் ஸ்மார்ட் வாட்ச். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஜஷன் பண்ணுறது. மற்றது இந்த நாய்ஸு, இந்த ஃபயர் போல்ட்டு, அதுக்கப்புறம் போட்டு இதெல்லாம் நான் ஏன் சஜஷன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அந்தளவுக்கு ஆப் சப்போர்ட் கிடையாது. ஆப் சப்போர்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நாய்ஸை கூட விட்டுறலாம். அந்த ஃபயர் போல்ட் ஆப் சப்போர்ட்லாம் நல்லாவே இருக்காது. அதுக்காக தான் நான் தேர்ந்தெடுக்கல. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ சொல்கிற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர்லையும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்குறோம். அதனால் அங்கே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸில் மிக்ஸ் பண்ணால் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.